1 கோடி சிவலிங்கம் இருக்கிற ஒரு கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த கோவில்ல நீங்க எங்க திரும்பினாலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வெறும் சிவலிங்கம் தான் இருக்கும். எஸ், கிட்டத்தட்ட 90 லட்சம் சிவலிங்கங்கள் இங்க இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல 1 கோடியை தொற்றும். ஏன் இந்த கோயில இவ்வளவு சிவலிங்கத்தை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு நான் சொல்றேன். இதுதான் கர்நாடகா கோடி லிங்கேஸ்வரர் கோவில். இப்படி லிங்கங்களை செய்யறது எப்ப ஆரம்பிக்கப்படுதுன்னா 1980களில் தான் ஆரம்பிக்குது. இப்படி இதுக்கு காரணமா அமைஞ்சது சாம்ப சிவமூர்த்தி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு சிவபக்தர் தான். அவர் என்னன்னா எப்பவுமே சிவனை வேண்டிட்டு இருப்பாரு, சிவபக்தரா இருப்பாரு. அப்படி அவர் கனவுல ஒரு தடவை சிந்து சொல்லியிருக்காரு, என்னன்னா எனக்காக நீ 1 கோடி சிவலிங்கத்தை செய்ய, 1 கோடி லிங்கத்தை எனக்காக செய்ய, என்னோட பக்தனா நீ செய்ய அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அதுக்கேற்ற மாதிரியே லிங்கங்களை வடிவமைக்க ஆரம்பிக்கிறாரு. 1980களிலிருந்தே இந்த லிங்கத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ வரைக்குமே 90 லட்சம் சிவலிங்கங்களை இவர் செஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாடி வந்த சந்ததிகளும் அந்த லிங்கங்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயில தான் 108 அடி உயர கான்கிரீட்டால உருவான லிங்கம் இருக்கு. மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் லிங்கங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் சில கோயில்களும் இருக்கு. இந்த 108 அடி உயர லிங்கத்துக்கு ஆப்போசிட்ல ஒரு நந்தி சிலை இருக்கு. அது 35 அடி உயர நந்தி சிலையா இருக்கு. இந்த இடத்துல 1-2 கோயில்கள் இல்ல, 17 கோயில்கள் இருக்கு.